ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாசு சமையலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு புட்டு ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாசு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி நம்ம சுவையான கேப்பை புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா 1.5 கப் அளவு கேப்பை மாவு, அதோட நம்ம கேப்பை மாவுக்கு ஒரு சிட்டிகை அளவு நமக்கு தேவைப்படுற அளவு உப்பு, அரை மூடி அளவு தேங்காய் துருவல். இப்போது மாவை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். மாவை நீங்கள் வறுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், அடியில் கூடி கருகிரும், அதனால டேஸ்ட்டு கெட்டு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உப்பை தண்ணியில் 1/4 டம்ளர் தண்ணியில் கலந்து அதில் மாவில் தெளிக்கிறோம். இப்போது மாவில் தெளிச்சுட்டு பாருங்கள், புட்டுக்கு மாவு பிசையும் போது மட்டும் தண்ணியை கம்மியாக எடுத்து வச்சுக்கணும். தண்ணியை தெளித்து தான் நம்ம மாவு சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவில் தண்ணி தெளித்து மாவு சேர்க்கணும். ஆனால் எல்லா மாவுலேயுமே தண்ணி ஈரத்தன்மை அப்படின்றது இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சேர்த்துக்கணும். புட்டுக்கு மாவு பிசையும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரை கிளாஸ் மட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு செம்பில் கூட நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் உள்ள கிளாஸில் நம்ம கையில் எடுத்துக்கிற கிளாஸில் தண்ணி கம்மியாகவே இருக்கட்டும். பிகினர்ஸுக்கு ஒரு டிப் நான் சொல்கிறேன். புட்டுக்கு மாவு பிசைஞ்சிட்டிங்க, எல்லாமே மாய்ஸ்ட் ஆகிடுச்சு, ஆனால் ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக இருக்குது அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அந்த மாவை அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் இல்லை 2 பல்ஸ் மட்டும் விட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கட்டிகள்லாம் நீங்கி புட்டு தயாராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போது நமக்கு புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். கையாலேயே செஞ்சு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டு மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதை நீங்கள் தேங்காய் எடுத்துக்கிறதா இருந்தால் அது கீற்று கட் பண்ணி பல்ஸை விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காய் திருவினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம புட்டு மேக்கரில் தான் பண்ண போகிறோம். தேங்காய் துருவல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மாவை நீங்கள் போடும்போது மாவை ரொம்ப அமுத்தி விட்டு போடக்கூடாது. அப்படியே எடுத்து நீங்கள் போடுற அளவு தான், அதுக்கு மேலே நீங்கள் அமுக்க வேண்டாம். மாவை அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இது நீங்கள் இட்லி சட்டியில் வைக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல. மாவை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. புட்டு மேக்கர்லேருந்து நம்ம புட்டை வெளியில் எடுத்துடலாம். இப்படி நீங்கள் துணி போட்டு பிடிச்சிக்கணும். புட்டு மேக்கரில் எடுக்கும்போது எப்பயுமே மெதுவாக பின்னாடியிலேருந்து பாருங்கள் எப்படி எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி மெதுவாக புட்டை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கேப்பை புட்டு ரெடி. வாழைப்பழம், பால், சர்க்கரை, நெய்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த புட்டோடு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வாசு சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.